ஹாய், வெல்கம் டு ஸ்டிச் பிளஸ் பவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாரீல வந்து நம்ம சுடிதார் தைப்போம்ல, அம்பர்லா சுடி, அதை எப்படி கட்டிங் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கஸ்டமர் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சுடிதார் தைக்கிறாங்களாமா. அதாவது ரெடிமேட் போட்டிருக்காங்க, ஸ்டிச் பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னால இவங்களுக்கு அளவு எடுக்க முடியாது, ஏன்னா அவங்க இருக்கிற இடம் வந்து ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் டிராவல் ஆகும். நான் இருக்கிற ஏரியால இருந்து அவங்க இருக்கிற ஏரியாவுக்கு. அப்புறம் எப்படி இந்த ட்ரெஸ் வந்துச்சு அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்டு வந்து இங்க பக்கத்துல இருக்காங்க. இப்ப நான் இருக்கிற சைடு தான் அவங்களும் இருக்காங்க. அவங்க கிட்ட கொடுத்துவிட்டு ஸ்டிச் பண்ண சொன்னாங்க. நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான். பிளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணியிருக்கேன், நிறைய சுடி ஸ்டிச் பண்ணியிருக்கேன், சைடு ஓப்பன் டாப். இந்த மாதிரி அம்பர்ல சாரீல வந்து தைக்கிறது இதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத யோசிக்கும் போது இங்க அவங்க வர முடியாது, நானும் அங்க போக முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா, அவங்களோட ஒரு அளவு பிளவுஸ் மட்டும் நான் கொடுக்க சொல்லிட்டு அளவு பிளவுஸ் கொடுத்துட்டு, எனக்கு மேல வந்து நம்ம பிளவுஸ் பீஸ் அடிப்போம்ல, அதுக்கு மட்டும் எனக்கு எவ்வளவு லென்த் வேணும் அப்படிங்கறதையும், அந்த லென்த்தான சுற்றளவு இது மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஸ்கர்ட் எவ்வளவு லென்த் வேணும் அப்படிங்கறத மட்டும் நான் அவங்க கிட்ட வீடியோ கால் பண்ணி மெஷர்மெண்ட் டேப் ஒன்று வாங்க சொல்லி அதுல நான் எவ்வளவு வேணும் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு இந்த பிளவுஸ் வச்சோம், அந்த அளவு வச்சுதான் நம்ம கட் பண்ண போறோம். இந்த அளவு பிளவுஸ் வச்சு மட்டுமே நான் கட் பண்ணுவேனான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. அளவு பிளவுஸ்ல எனக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவு மட்டும் நான் எடுத்துப்பேன். அதுக்கப்புறமா ஏன்னா நம்ம போட போறது வந்து சுடிதார் தான், பிளவுஸ் கிடையாது. பிளவுஸுக்கு நம்ம ரொம்ப ஃபிட்டிங்கா அது ஒரு வேற மாதிரி வேர் பண்ணுவோம், ஆனா சுடிதாருங்கும் போது ஃபுல்லா வேர் பண்ணுவோம். ஓகேங்களா? அதனால இதுல எனக்கு பிளவுஸ்ல என்ன அளவு வேணுமோ அதை மட்டும் நான் எடுத்துப்பேன். மித்தது எல்லாமே என்னென்ன அளவு நான் அது கூட சேர்க்கிறேன், சுடிதாருக்கு சேர்க்கிறேன் அப்படிங்கறத ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த வீடியோவுமே இப்ப என் சேனல்ல இருக்கிற வீடியோன்னு சொல்லல, எந்த நீங்க வீடியோ பார்த்தாலுமே ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. ஏன்னா நீங்க ஒரு சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன நுணுக்கம்ல எல்லா ஒரு டெய்லர்ஸுமே சொல்லி கொடுப்பாங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அது மிஸ் ஆயிரும். ஓகேங்களா? அப்புறம் நம்ம பார்த்துமே வேஸ்ட் தானே. ஒன்ஸ் பாக்குறீங்க, அதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் டவுட்ஸோ இல்ல உங்களுக்கு இது இல்ல இப்படி குறைகளோ நிறைகளோ இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க போலாம். ஓகே, இப்போ மேல இருக்கிற பிளவுஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம மேல வந்து 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் விட்டுக்கலாம். விட்டுட்டு இதோட உயரம் எவ்வளோன்னு பார்க்கலாம். உயரம் வந்து அவங்க 15 இன்ச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 15 இன்ச்சுங்கும் போது கீழே ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு போயிடும். அப்போ 15.5 மார்க் பண்ணிக்கலாம். அப்போ டோட்டல் வந்து 16 இன்ச்சுங்க. 1 இன்ச் வந்து கீழையும் மேலையும் ஸ்டிச்சிங்காக. 15 இன்ச்சுங்கிறது ரெடி அளவு. ஓகேவா? மார்க் பண்ணியாச்சு. பண்ணிட்டு இவங்களுக்கு கழுத்தோட அகலம் வந்து நான் 2.5 இன்ச் வைக்கிறேன். ஓகேங்களா? ஷோல்டரோட அளவு வந்து அதே 2.5 வைக்கிறேன். அது கூட ஒரு 3/4 இன்ச் பிளஸ் பண்ணி 3.25 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா பிளவுஸ்ல வந்து கழுத்தோட அகலம் வந்து கம்மியா தான் இருக்குது, 2.25 தான் இருக்குது. அவ்வளோ 2.25 வச்சு ரொம்ப இப்படி கை ஏறிடும் மேல, அதனால நான் 2.5 வச்சுக்கிட்டேன். இதுல 3/4 இன்ச் ஏன் பிளஸ் பண்ணீங்கன்னா இங்க நம்ம 1/4 இன்ச் ஸ்டிச்சிங்காகவும் இங்க ஷோல்டர் கிட்ட 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்காகவும் சேர்த்து நான் 3/4 இன்ச்சு பிளஸ் பண்ணி வச்சிருப்பேன். ஓகேங்களா? வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ ஹாம்கோல் மார்க் பண்ணிக்கலாம். ஹாம்கோல் வந்து இப்போ நம்ம இந்த ஷோல்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, கழுத்தகலமும் ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல, மொத்தம் எவ்வளோன்னு பார்க்கலாம். மொத்தம் வந்து 5.25 வருது. ஓகேங்களா? இந்த 5.25 கூட ஒரு 1/2 இன்ச் பிளஸ் பண்ணி 6.25 வச்சுக்கலாம். ஓகேங்களா? 6.25 வச்சுட்டேன். இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, நான் இப்ப இது கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டு உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி 5.25 இப்போ இங்க என்ன அளவு வந்துச்சு, இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் பிளஸ் பண்ணி நீங்க மார்க் பண்ணிட்டேன்னா, இதுல என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இப்போ சைடு ஓப்பன் டாப் ஆகட்டும், இந்த மாதிரி சுடிதார் எதுக்குனாலுமே ஒரு 1/4 இன்ச் ஒரு சின்ன கிராஸ் கொடுத்துருங்க, நீட்டா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா பிளவுஸ் வந்து ஹிப் வரைக்கும் தான் நமக்கு பிடிக்கும், அதுக்கு மேல இருக்காது. ஆனா நம்ம சுடிதாருங்கிறது ஃபுல்லாவே நம்ம வேர் பண்றதுனால கண்டிப்பா கீழே வந்து கொஞ்சம் டைட் கொடுத்துச்சுன்னா மேல இருக்கிற பகுதி தூக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு 1/4 இன்ச் மட்டும், ரொம்ப கொடுக்க கூடாது, ஒரு 1/4 இன்ச் மட்டும் கிராஸ் கொடுத்துக்கலாம். இப்ப நம்ம காலர் நெக்கு, போட் நெக் அதுக்கெல்லாம் நம்ம ஒரு 3/4 இன்ச்சு அந்த மாதிரி கொடுப்போம் சம்திங். ஆனா இதுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் கொடுத்தா போதும். ஓகேங்களா? நான் 1/4 இன்ச் அப்படியே ஒரு கிராஸ் கொடுத்துக்கிறேன்.
ரொம்பலாம் கொடுத்துடாதீங்க, 1/2 இன்ச் வரைக்கும் போயிடாதீங்க, 1 சென்டிமீட்டர் கூட வேண்டாம், 1/4 இன்ச் போதுங்க, அந்த 3 கோடு போதும். ஓகேங்களா? 1/4 இன்ச் இங்க மார்க் பண்ணோன்னே அதே இங்க ஒரு 1/4 இன்ச் இறங்கிரும் இல்லையா? இதுதான் கரெக்ட் அளவு. ஓகேங்களா? இப்ப நம்ம ஸ்டிச் பண்ண போறோம் அளவு இது ப்ளூ கலர் விட்டுருங்க. அப்ப இங்க 1/4 இன்ச் இறக்கணும்னு இங்க ஒரு நம்ம 1/4 இன்ச் இறக்கணும். அதே மாதிரி இங்க ஒரு 1/4 இன்ச் இறக்கிடுறேன். மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ 6.25. ஓகேங்களா? 6.25. இது அப்படியே நம்ம எப்பவும் போல பிளவுஸ் எப்படி கட் பண்ணுவோம் அந்த மாதிரி அப்படியே பிளவுஸுக்கு எப்படி சேம் மெத்தட் அதே மாதிரி ஜஸ்ட் ரவுண்ட் போட்டுக்கலாம். இப்போ மார்பு சுற்றளவு எவ்வளோன்னு பார்க்கலாம். மார்பு சுற்றளவுமே இப்போ இதுல வந்து நம்ம பிளவுஸ் வந்து டைட்டா தான் போடுவோம். ஓகேங்களா? ஃபிட்டிங்கா தான் போடுவோம். அதே அளவு எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல 4 இன்ச்சு அதாவது பாடி அளவுல இருந்து எப்படி லூஸ்க்காக நம்ம ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு கண்டிப்பா இதுல சேர்த்துதான் ஸ்டிச் பண்ணியிருப்போம். அதனால இந்த அளவே கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? கரெக்டா நம்ம பிளவுஸ் ஸ்டிச்சிங்காக நம்ம எப்படி அளவு எடுப்போமோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். இதுல 18.25 வருது. நான் 1/4 இன்ச் பிளஸ் பண்ணி 18.5 மார்க் பண்ணிக்கிறேன். 18.5ல பாதி 9.25. அது அப்படியே இங்க நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இப்ப நம்ம வளைவு போட்டுக்கலாம். வளைவு சேம் அதே மாதிரிதான் நம்ம பிளவுஸ்க்கெல்லாம் எப்படி போடுறோம் அதே மாதிரிதான். இந்த டாட்ல இருந்து அப்படியே ஆரம்பிச்சு இந்த டாட் போய் தொட்டு அடுத்து அந்த டாட், அவ்வளவுதாங்க. அழகா நீட்டா வளைவு எடுத்தாச்சு. போட்டாச்சு. இப்ப பாத்துட்டீங்கன்னா ஹிப்போட அகலம் மார்க் பண்ணணும். இதுல வந்து ஹிப்போட அகலம் வந்து அவங்க 30 இன்ச்சு சொன்னாங்க. ஓகேங்களா? இந்த 30 இன்ச்சு அப்படியே வைக்கணுமான்னு கேட்டீங்கன்னா வைக்க கூடாதுங்க. பாடி லூஸ்க்காக ஒரு 4 இன்ச்சு பிளஸ் பண்ணணும். இப்ப வந்து ரொம்ப நான் அவங்க கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, ஏன்னா இப்ப நான் அளவு எடுத்திருந்தேன்னா எனக்கு தெரியும், லூஸா எடுத்தனா டைட்டா எடுத்தனான்னு எனக்கு தெரியும். இது அவங்களே எனக்கு எடுத்து சொன்னதுனால என்ன அளவுல எடுத்திருப்பாங்கன்னு தெரியல. ஆனா நான் பிளவுஸ் போட்டா உங்களுக்கு என்ன ஃபிட்டிங் இருக்குமோ அந்த அளவுல எடுத்து கொடுங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். அவங்க நல்லா கொஞ்சம் டைட்டா தான் எடுத்தாங்க. கொஞ்சம் லூஸா இருந்தாலும் நம்ம சைடு பிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அவங்க 30 சொன்னாங்க, நான் 4 இன்ச்சு பிளஸ் பண்ணி 34 எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அதை அப்படியே 4 டிவைட் பண்ணும்போது 8.5. இந்த 8.5 இங்க நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து இங்க நம்ம இந்த சென்டர் டாட் பிடிக்கணும். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த சென்டர் டாட் கண்டிப்பா பிடிக்கணும். அதுக்காக ஒரு 1 இன்ச், அப்புறம் ஸ்டிச்சிங்காக ஒரு 2 இன்ச். ஓகேங்களா? நம்ம பிளவுஸ்க்கெல்லாம் எப்படி சைடு ஸ்டிச் விடுறோம் அதுக்காக 2 இன்ச்சு. ஏன் 2 இன்ச் விடுறீங்க அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பா 2 இன்ச் விடுங்க. ஏன்னா நம்ம இந்த 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 பீஸும் ஸ்கர்ட்டோட பீஸும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் லைட்டா கொஞ்சம் முன்ன பின்ன கூட வரலாம், வராது, சப்போஸ் வரலாம். அப்ப நம்ம ஒரு 1/2 இன்ச் எல்லாம் அப்படி அந்த அழகா அந்த ஷேப்பாக கட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படிங்கும் போது கட் பண்ணும்போது 1.5 இன்ச் 1.25 இன்ச் தாங்க கிடைக்கும். கண்டிப்பா அவ்வளவு லூஸ் இல்லாம எல்லாம் வைக்க முடியாது. ஏன்னா நம்ம உடம்பு இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில டைம் கொஞ்சம் உடம்பு அதிகமா இருக்கலாம். அதுக்காக கூட கஸ்டமர் வந்து நம்ம பிளவுஸ் எப்படி எக்ஸ்ட்ரா விடுறோமோ அந்த மாதிரி நம்ம விட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ கீழே மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹார்ம்கோல் ரவுண்டும் நம்ம போட்டிருக்கிற ரவுண்டும் இந்த பிளவுஸ்ல இருக்கிற ரவுண்டும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுல இருக்கிற ஹார்ம்கோலோட ஹைட் நம்ம வைக்கல, நம்ம வைக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ஹார்ம்கோல் ரவுண்டு இது கூட வருதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா கையோட சுற்றளவு எல்லாம் சேம் தானே, அதனால பார்த்துக்கலாம். இதுல வந்து 8.25 வருது, கொஞ்சம் உள்ள மடங்கி இருக்கு. 8.25 வருது. அதே இங்க 8.25 வருதான்னு நம்ம பார்க்கலாம். எல்லோ கலர் கோட்ல இருந்து அப்படின்னு நான் பாக்குறேன். கரெக்டா 8.25 வருதுங்க. பாருங்க, இந்த கோட்ல இருந்தா வைக்கிறேன்.
நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ அந்த இடத்துக்கு நேரம் வச்சு பாருங்க. கரெக்டா எனக்கு 8.25 வந்துருச்சு. அப்போ ஓகே, கரெக்டா இருக்க அளவு. இங்கேயும் நான் 2 இன்ச்சு பிளஸ் பண்ணி கோடு போட்டுக்கலாம். ஓகேங்களா? கோடு போட்டாச்சு. 11.4 11.4 இங்க மார்க் பண்ணி, இங்க என்ன பிளவுஸ்ல எப்படி நம்ம கட் பண்றோமோ சேம் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கட் பண்ணிட்டு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிட்டு இன்னொன்னு, நம்ம இந்த மாதிரி அம்பர்லா சுடிதார் இல்ல நம்ம பசங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து கிட்ஸ்க்கு வந்து நம்ம கவுன்ல தைக்கிறோம்ல, அந்த மாதிரி எந்த கவுன் தைச்சாலும் இங்க ஒரு 1 இன்ச்சு, அதாவது இப்ப நம்ம பெரியவங்களுக்கு லேடிஸ்க்கு வந்து ஒரு 32 35 சைஸுக்கு மேல இருக்கிறாங்க அப்படின்னா இங்க 1 இன்ச்சு கொடுத்து லைட்டா இப்படி ஒரு வளைவு கொடுத்துக்கோங்க. இது சின்ன பசங்களுக்குன்னு ஒரு 1/2 இன்ச் போதும். ஓகேங்களா? இதுல வந்து கரெக்டா இந்த ஷோல்டருக்கு நேரம் கணக்கு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு 2 இன்ச்சு, ஒரு 3 இன்ச்சு தள்ளி, ஒரு 2 இன்ச்சு தள்ளி வர மாதிரி அப்படியே இந்த வளைவு வரணும். இப்படி ஓகேங்களா? இப்படி வரணும். இந்த மார்க்கர்ல தெரியுதான்னு தெரியல. அப்படியே இப்படி வளைவா வரணுங்க. அப்பதான் ஹிப் கிட்ட வந்து சுருக்கலாம கரெக்டா நம்மளுக்கு ஃபிட்டிங்கா வரும். ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. முன்கழுத்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப மேல இறக்கி போட மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு 5.25 வச்சுக்கிறேன் நானு. அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளா மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்ப நம்ம கட் பண்ணிடலாமா இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, கண்டிப்பா இதுல உள் வளைவு எடுக்கணும் முன் பீஸ்ல. ஓகேங்களா? பிளவுஸ்ல எப்படி எந்த மாதிரியோ அதுதான், ஒரு சின்ன சின்ன அங்கங்க ஒரு கரெக்ஷன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? ஒரு 1/4 இன்ச் பிளவுஸ்ல எப்படி நம்ம ஒரு 1/4 இன்ச் எடுப்போம், சேம் அதே அளவு ஒரு உள்வளைவு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எடுத்தாச்சு. ஓகே, கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்ப ஃப்ரண்டோட அளவு 5.25 வச்சு இல்லையா, பேக்குக்கு ஒரு 1 இன்ச் 1.25 இன்ச் பிளஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் இறக்கமா போட்டா நல்லா இருக்கும், அந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது லைட்டா மடங்கி இருக்கு. கட் பண்ணிட்டு இப்போ இங்க சிசர் கட் கொடுத்துக்கலாம். இப்போ பேக் பீஸ் எடுத்துடலாம். ஃப்ரண்ட் பீஸ்ல அந்த உள் வளைவு கட் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளா மார்க் பண்ணியாச்சு. அவ்வளவுதாங்க. ஸ்கர்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து இருக்கட்டும். இந்த பீஸ் வந்து நான் ஸ்லீவுக்காக வச்சுப்பேன், கட் பண்ணிப்பேன். இப்போ ஸ்கர்ட்டுக்கு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு சிலர் வந்து மெயின் கிளாத் வந்து நமக்கு எவ்வளவு வேணுமோ 3 மீட்டர் வேணுங்க, இல்ல 3 மீட்டர் 3.5 மீட்டர் 2.5 மீட்டர் என்ன அளவு வேணுமோ அந்த அளவு வச்சுட்டு, லைனிங் வந்து அந்த அளவு வேண்டாம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா, இந்த கிளாத்து ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணிட்டு இந்த கிளாத்து ஃபர்ஸ்ட் ஃபீட் வச்சுட்டு இந்த கிளாத்தை அது கூட அட்ஜஸ்ட் பண்றதுக்காக சின்ன சின்ன குட்டி குட்டி ஃபீட்டா வச்சு
பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஆக்சுவலா இது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இது ஒரு பட்டு சாரி இல்லையா. இந்த சாரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நீட்டா அயன் பண்ணி அந்த ஃபீட் எல்லாம் அழகா அயன் பண்ணி கொடுப்போம். திருப்பி அவங்க நம்ம வேர் பண்ணிட்டு அவங்க வாஷ் பண்ணிட்டு திருப்பி போடும்போது அந்த ஃபீட் எல்லாம் கரெக்டா வரணும். ஓகேங்களா. அவங்களுக்கு அந்த அயன் பண்றதுக்கு இது உள்ள வந்து லைனிங் வந்து சுருக்கமா இருந்துச்சுன்னா இந்த ஃபீட் வந்து கரெக்டா அந்த அயன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, மெயின் கிளாத் என்ன அளவு வந்துச்சோ சேம் அதே அளவு லைனிங் கிளாத் எடுத்து மேல வந்து ஃபுல்லா சுத்தி அடிச்சிடுறோம்ல, அடிச்ச மாதிரி கீழேயும் இந்த லைனிங் எங்க முடியுதோ, அதாவது இதோட உயரம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து இப்ப பாருங்க, இப்ப இந்த அளவுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்குதுன்னா இந்த அளவுக்கு விட்டுருவேன். விட்டுட்டு எந்த அளவுக்கு இந்த லைனிங் முடியுதோ அந்த அளவுக்கு இதையும் ஃபுல்லா இந்த லைனிங்கை மேலையும் கீழே ஃபுல்லா அட்டாச் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த ஃபீட் கொடுத்து அடிக்கும் போது இந்த லைனிங்கும் மெயின் கிளாத் என்ன இடத்துல மடங்குதோ அந்த இடத்துல அதுவும் மடங்கி நல்லா ஃபீட் அழகா வரும். ஓகேங்களா. திருப்பியும் நம்ம வந்து துவைச்சிட்டு திருப்பி அயன் பண்ணும்போது நீட்டா சுருக்கம் இல்லாம இது என்ன மெயின் கிளாத் மடங்குற இடத்துல இதுவும் மடங்கி நீட்டா அழகா இருக்கும், கரெக்டா இருக்கும். ஓகேங்களா. இப்போ ஸ்கர்ட்டோட உயரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்கர்ட்டோட உயரம் பாத்துட்டீங்கன்னா 36 இன்ச்சுங்க. அதாவது ஹிப்ல இருந்து கீழே வரைக்கும். ஓகேங்களா. அதுல ஒரு ஹாஃப் இன்ச் பிளஸ் பண்ணிட்டு 36 அப்படின்னு நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். லைனிங் அதுக்கு ஏத்த மாதிரி லென்த்துக்கு வச்சுட்டேங்க. ரொம்ப ஃபுல் லென்த்தா இல்லாம ஒரு ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு கம்மி பண்ணி லைனிங் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா எத்தனை மீட்டர் எடுத்தேன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து நான் 2.5 மீட்டர் எடுத்தேன். நார்மலா 3 கூட எடுக்கல. நிறைய ஃபீட் இருந்தா நல்லா அழகா இருக்கும். ஆனா எனக்கு நிறைய ஃபீட் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நான் 2.5 மீட்டர் எடுத்துட்டேங்க. அவங்களுக்கு 2.5 மீட்டர் எடுத்துட்டு லைனிங்கும் சேம் 2.5 மீட்டர், கிளாத் சாரியில இருக்கிற கிளாத்தும் 2.5 மீட்டர் கட் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியா ஃபோல்டு பண்ணி அடிச்சிட்டேன். நம்ம லாஸ்டா ஃபோல்டு பண்ணிட்டு அதோட சுற்றளவு எவ்வளவு வரணும்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம பாடி பீஸ்ல கீழே ஹிப் கிட்ட கட் பண்ணிருப்போம்ல, அதுல என்ன அளவு வருதோ சேம் அதே அளவு நம்ம ஃபிட், அதாவது ஃபீட் அடிச்சதுக்கு அப்புறம் வரணும். ஓகேங்களா. வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த பீஸ் கூட இந்த பீஸை ஜாயின் பண்ணி அடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.